அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 30/3/2015 பங்குனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. தசமி திதியானது காலை 8:29 வரை, பின்பு ஏகாதசி திதி. பூச நட்சத்திரமானது பகல் 11:38 வரை, பின்பு ஆயிலை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரையில் என பார்க்கின்ற பொழுது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள் ஆகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் வலுவாக அமைய பெற்றிருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 12இல் மறைஞ்சிருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதும் 3இல் செவ்வாய் இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இருந்து வந்த தடை தடங்கல்கள் எல்லாம் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். மிதுன ராசினியர்களே, 10இல் சூரியனும் 11இல் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட்டு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 10இல் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியானது இன்று கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, நெருங்கியவர்களின் உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, ராசியாதிபதி சூரியன் 8இல் சஞ்சரிப்பதாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும், சிலருக்கு திடீரென்று உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் சாதகங்களும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமையப்பெற்று 7இல் சுக்கிரனும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 6இல் வலுவாக அமைய பெற்று 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் சாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன அமைதியானது ஏற்படும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோக ரீதியாக சாதகங்களும் எதிர்பாராத பண வரவுகளை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசினியர்களே, சுக்கிரனானவர் 5இல் இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று 8இல் சஞ்சரிப்பது வீண் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தேவையற்ற மன நிம்மதி குறைவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால்
பொதுவாக பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பண விஷயத்தில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம்.